ஆக்ஷன் பிரியர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை கண்ணை மூடி ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த படம் உங்களுக்கான படம்னு. ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ஆக்ஷன் இந்த படத்துக்குள்ளார இருக்குது. ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது அப்படின்ட்டு அங்கங்கே ரத்தத்தை ஆறு மாதிரி ஊற்றி தெறிக்க விட்டுருந்துருக்காங்க. உடம்பெல்லாம் செதறும் இந்த படத்தில். ஸோ படத்தினுடைய பெயர் சிசு 2. அட்டாமிக் ஆர்மிக் ரோலில் பண்ணியிருக்கிறது தான் ஜோர்மா டெமிலா. இவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைதிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. போர் வீரரான நம்ம கதாநாயகனும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே வீடு ஒரு எலும்புக்கூடு மாதிரி தான் இருக்குது. உயிர் அப்படிங்கிற குடும்பம் சின்ன பின்னமாக செதஞ்சு போயிடுச்சு. அவருடைய மனைவி குழந்தைகளை கொண்டுட்டாங்க. நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை அக்கு வேற ஆணி வேற பிரித்து இவர் வந்த லாரியிலே ஏற்றிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் பிரச்சனை பின்னாடியே வந்துட்டுருக்கு. இவர் ரிலீஸ் பண்ண தளபதி பின்னாடியே ஒரு வில்லனை அனுப்பிச்சி வைக்கிறார். அவனை நீ முடிச்சு விட்டுரு, அவன் என்ன அவ்வளோ பெரிய போர் வீரனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க செஞ்சு விட்றதுக்கு. போகிற வழியிலே வண்டியை குறுக்காட்டி நம்ம வில்லனான ஸ்டீஃபன் லாங், இவர் தான் நம்ம அவதார் படத்தினுடைய மெயின் வில்லன். ஸோ இந்த படத்துக்கும் அவர் தான் வில்லன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ கிட்ட உன் குடும்பத்தை நான் எப்படியெல்லாம் அழகாக கொண்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைய கொள்கிற சீனை விவரிக்கிற இடம் அப்படிங்கிறது இவனை விட மோசமான வில்லன் இருக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரியும், ஹீரோ ஏற்கனவே டெம்ட் ஆகி இருக்கிறவன் சொல்ல உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும் அவனுக்கு. ஸோ இப்போ லாரியில் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை ஸ்டீஃபன் லாங் பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பைக் ரேஸ் எல்லாம் விட ஆரம்பிப்பாங்க. அந்த சீனை பார்க்குறப்போ நமக்கு காதலன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ஓடுற வண்டி வீலுக்கு கீழே கம்பியை ஓடுறது, முன்னாடி பிரேக் அடித்து அவனை படுக்க விடுறது அப்படின்னு ஜென்டில்மேன், காதலன் இதெல்லாமே ஞாபகத்துக்கு வரலாம். நம்ம ஹீரோ போய் சேரக்கூடிய இடம் வரைக்கும் சேசிங்கு தான். பைக் சேசிங் இருக்கும், ஏரோப்ளைன் சேசிங் இருக்கும், கண்டெய்னர், அதுக்கு மேலே ஒரு அமேசிங் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பார்டர் தாண்டுற சீனெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். பிறகு இந்த ட்ரெயினில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ், இது எல்லாத்தையும் காட்சியாக சொல்லிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், படம் பார்க்குறப்ப உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆக்ஷனு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இந்த படத்தில். இவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டாம் குரூஸுக்கே டஃப்பு கொடுப்பாப்புல, அந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாப்புல. ஒரு சீனை பிரமிச்சு சொல்லணும் அப்படின்னா, டேங்கர் லாரிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு கத்தி கைப்பிடிய வாயில் கடித்து உடைப்பாப்புல. சரி, வேலை வந்ததுக்கப்புறமா எவனையும் சொருவு போகிறாப்புல அப்படின்னு நாம் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த கைப்பிடி இல்லாத கத்தியை தன்னோட உடம்புக்குள்ளார ஒரு இடத்துல ஒளி வச்சுருப்பாப்புல. அது நேரம் வரப்போ எடுத்து சுருவாப்பில் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த படம் ஆக்ஷனாக வலிஞ்சு நிரம்பி இருக்கும். ஆனால் எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். தேட்டரில் பார்த்தா அமேசிங்காக இருக்கும். ஸோ ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் கன்ஃபார்மாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.